வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். காலாப்பட்டு அருகே கடற்கரையில் ஆசிரம பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 2 சிக்கினர். தமிழக புதுவை போலீசார் தீவிர விசாரணை. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருட்கள். நள்ளிரவில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். அதிகாலை வரை நீடிக்கும் நடுக்கத்தால் வெளியே வருவதில் இல்லத்தரசிகள் அச்சம். இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே தற்கொலைக்கு முயன்ற ஆசிரம பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சிக்கியுள்ள 2 போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் பிரசாத். ஆசிரம ஊழியரான இவர் தனது மனைவி சாந்தி தேவி, மகள்கள் ஜெயஸ்ரீ, நிவேதிதா, ராஜாஸ்ரீ, அருணாஸ்ரீ, ஹேமலதா ஆகியோருடன் 25 வருடங்களுக்கு முன் புதுவை வந்தார். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் பிரசாத் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். ஆசிரம நெருக்கடி காரணமாக ஹேமலதா உள்ளிட்ட 5 பேரும் 17ஆம் தேதி ஆசிரம குடியிருப்பின் 4வது மாடிக்கு திடீரென ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். போலீசார் சமாதானப்படுத்தி வெளியேற்றி கேண்டீன் வீதியில் இருந்த பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் 5 மகள்களும் பெற்றோருடன் காலாப்பட்டு கடற்கரைக்கு சென்று கடலில் குதித்தனர். இதில் அருணாஸ்ரீ, ராஜாஸ்ரீ, அவரது தாய் சாந்தி தேவி ஆகியோர் ராட்சத அலையில் அடித்து செல்லப்பட்டு பிணமாக கரை ஒதுங்கினர். கடலில் தத்தளித்த பிரசாத், ஹேமலதா, ஜெயஸ்ரீ, நிவேதிதா உள்ளிட்ட 4 பேரையும் மீனவர்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே தன்னை காப்பாற்றி 2 பேர் பலாத்காரம் செய்ததாக ஹேமலதா திடுக்கிடம் புகார் செய்தார். இது பற்றி காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் வரதராஜன், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், வெங்கடேச பெருமாள் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். வடக்கு எஸ்பி ரவிக்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்பகுதி லாட்ஜ்களில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான தகவல்களை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 2 பேர் சம்பவம் நடந்த பகுதியில் அடிக்கடி சுற்றி வந்தது தெரிய வந்தது. இருவரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பிள்ளைசாவடி முந்திரி தோப்பில் வசித்து வரும் சுப்பிரமணியன் மகன் ராஜா மற்றும் அவரது உறவினரான காளி மகன் விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இவர்களை தவிர வேறு யாரேனும் பலாத்காரத்தில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. நேற்றும் வடக்கு எஸ்பி ரவிக்குமார், குற்றப்பிரிவு மற்றும் காலாப்பட்டு போலீசார் தனித்தனியே விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 2 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்துவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. புதுவையில் கடந்த 3 தினங்களாக கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர்.
புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக சூரியனை நண்பகல் 12 மணிக்கு பார்க்கும் நிலையில் மக்கள் உள்ளனர். மழை விட்டதும் மார்கழி மாதம் தொடங்கிய நாளில் இருந்து கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. மாலை 3 மணிக்கு பனிப்பொழிவு தொடங்கி மறுநாள் மதியம் 12 மணி வரை தொடர்ந்து உள்ளது. இரவு நேரங்களில் இந்த பகுதி மக்கள் கடுமையான குளிரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். காலை நேரங்களில் கடை வீதிகளில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. லேசான மழை போன்று பனி இந்த பகுதியில் சிறு சிறு சாரலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான மக்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு வருகிறது. சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை பனியினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மாலை 5 மணிக்கு தொடர்ந்து இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பெரும்பாலான வாகனங்களில் முன் விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றன. காலையில் சுமார் 23 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி உள்ளது. காற்றின் ஈரப்பதம் காலை 10 மணி வரை 98% வரை பதிவாகி உள்ளது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இதனால் மக்கள் கடுமையான குளிர் மற்றும் பனியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்கழி மாதத்தில் பனி பெய்யும் என கூறி வந்த போதிலும் இந்த ஆண்டு கடுமையான பனிப்பொழிவு மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. புனித பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா திங்கட்கிழமை தொடக்க பள்ளி வளாகத்திலும் அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மேல்நிலை பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை கடலூர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின், அருத்தந்தையர்கள் பீட்டர் அந்தோனிசாமி, பிலோமின் தாஸ், தாமஸ் மற்றும் ஜோசப் பால் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் தொடக்க பள்ளியிலும் மேல்நிலை பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தார்கள். மேலும் இவ்விழாவில் நாணயம் மற்றும் தபால் தலை கண்காட்சி மற்றும் கைவினை கண்காட்சியும் திறந்து வைத்தார்கள். இக்கண்காட்சியானது காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவானது பள்ளி முதல்வர் பிரெட்ரிக் வழிகாட்டுதலின் பேரில் நிர்வாக அதிகாரி மார்டின், துணை முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். இவ்விழாவிற்கு மாணவன் விவியன் மோரிஸ் தெலாஃபுல் தொகுத்து வழங்கினார். மாணவி கிருபா வரவேற்புரை வழங்க, மாணவி விக்டோரியா சஞ்சனா பிரியதர்ஷினி கிறிஸ்துமஸ் குறித்த செய்தியினை வழங்க, மாணவி ஜெயசாலினி நன்றி நவின்றார். புதுவையில் பாரதிய ஜனதா விவசாய அணி செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பாக கிசான் மோர்ச்சா சார்பில் ஜார்ஜ் நகர் 2வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விவசாய அணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில விவசாய அணி தலைவர் பத்மநாபன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சிவன் ஒளி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் விவசாய அணியின் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஸ்வேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு விவசாயிகளின் கலந்துரையாடல் நடத்தினர். விவசாயிகள் தங்கள் சந்தேகங்களை தெரிவித்தார்கள். கூட்டத்தில் நிலத்தடி நீரை பாதுகாக்க ஏரி, குளம், குட்டைகளில் நீரை முழுவதும் வெளியேற்றி மீன் பிடிப்பதை தடை செய்ய வேண்டும். அதற்கு மாறாக வலை வீசி பிடிக்க சம்பந்தப்பட்ட குத்தகைதாரர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். ரசாயன உரங்களினால் பாழ்பட்டுள்ள மண் வளத்தையும் விவசாயத்தையும் மீட்டெடுக்கும் வகையில் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான இடுபொருட்களை உரிய மானிய விலையில் வழங்க வேண்டும். விவசாயிகளின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் உதவும் வகையில் மீன் வளர்ப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு தேவையான மானிய விவரங்கள், அணுக வேண்டிய அலுவலகங்கள் போன்ற விவரங்கள் விவசாயிகளுக்கு சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் அனுமன் ஜெயந்தி விழா, வன்னிய பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள்.
தப்பியவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. உலக மனித உரிமை தினம் முன்னிட்டு யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் முப்பெரும் விழா, உலக மனித உரிமை தினம், மனிதநேய செம்மல் விருது வழங்கும் விழா மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் மறைந்த மனித அமரர் கிருஷ்ணய்யர் அவர்களின் திருவுருவப்படம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இன்று உலகமே பாராட்டும் வகையில் பொது சேவை, மனிதநேயம் மற்றும் நேர்மையை பாராட்டி சமூக சேவையில் அக்கறை கொண்டு பொதுமக்களின் சேவைக்காக நீதிமன்றத்தை நாடி பல வழக்குகளில் தீர்வு கண்ட சென்னையை சேர்ந்த சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி மற்றும் அரசு துறையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பொதுமக்களுக்கு காவல்துறையில் ஆற்றும் சேவை, மனிதநேயத்தை பாராட்டி பாபுஜி ஆய்வாளர் காவல்துறை சிக்மா யூனிட் புதுச்சேரி ஆகிய இருவருக்கும் மிக உயரிய விருதான மனிதநேய செம்மல் விருது 2014 கழகத்தின் சார்பாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறுவனர் மனோரஞ்சிதம் அம்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த இந்த முப்பெரும் விழாவில் அகில இந்திய தலைவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜா தலைமை தாங்கினார். மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் முன்னிலை வகிக்க கழக தலைவர் பத்மநாபன் சிறப்பு பேருரையாற்றினார். மேலும் புதுவை மாநில பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி மாநில செயலாளர் கதிர்வேல் மற்றும் புதுவை மாநில துணை செயலாளர் பூபாலன் ஆகியோர் துவக்க உரையாற்றினார்கள். கழக பொதுச் செயலாளர் தினகரன் சிறப்புரையாற்றினார். அகில இந்திய துணை தலைவர் வழக்கறிஞர் தமிழரசு, அகில இந்திய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் மற்றும் அகில இந்திய துணை செயலாளர் பிச்சமுத்து விளக்க உரையாற்றினார்கள். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நகர பகுதிக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வீடற்ற மக்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தர வேண்டும், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிவாரணம் வழங்க வேண்டும், முத்தியால்பேட்டை மார்க்கெட்டை விரைந்து கட்டித்தர வேண்டும், முதியோர் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நகர பகுதிக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் முத்தியால்பேட்டை கிளை சார்பில் நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கிளை செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்க ராமலிங்கம், சோமசுந்தரம், தனலட்சுமி, புனிதவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட செயலாளர் பழனி, மோத்திலால் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஹனுமன் ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் பாலாபிஷேகம், திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை தீப திருவிழா, வெண்ணெய் காப்பு அலங்காரம் போன்றவை நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்று சாரம் முத்துரங்க செட்டி நகரில் உள்ள ராமசாந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம், தீபாராதனை போன்றவை நடைபெற்றன.
இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் எதிரொலியாக ஆசிரம பெண்கள் வார்டுகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் ஆசிரம பெண்கள் சாந்தி தேவி, அருணாஸ்ரீ, ராஜாஸ்ரீ உள்ளிட்ட 3 பேர் கடலில் குதித்து தற்கொலை செய்த விவகாரம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 3 நாட்களாக ஆசிரமத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் மீது கல்வீச்சு நடந்தது. இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதற்கிடையே புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரசாத், ஜெயஸ்ரீ, ஹேமலதா ஆகியோருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் இளைய மகளான ஹேமலதா பாலியல் பலாத்கார புகார் தெரிவித்துள்ளதால் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. 3 பேரும் சிகிச்சை பெற்று வரும் வார்டுகளில் 24 மணி நேர போலீஸ் கண்காணிப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு தொடர்ந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆசிரமத்தை சுற்றிலும் தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. இதனிடையே முழு அடைப்பு போராட்டத்தின் போது பஸ்கள் ஆசிரமம் மீது கல்வீச்சு நடத்திய மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் சிலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை கடல் பகுதியில் தத்தளித்த மீனவர்களை கடலோர காவல் படையினர் மீட்டனர். சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் ஐயப்பன், நந்தா, சங்கர் இவர்களும் ஆந்திராவை சேர்ந்த சிவா, பார்வதி, சீனி, கிருஷ்ணா உள்ளிட்ட 7 பேரும் காஞ்சனா புகழேந்தி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 11ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கரையில் இருந்து 10 மைல் தூரம் சென்று மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். 16ஆம் தேதி திடீரென அவர்களது படகு இயந்திரம் பழுதடைந்தது. நடுக்கடலில் 7 பேரும் தத்தளிக்கவே உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் தமிழக கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் கடலூர் கடலோர காவல் படை இன்ஸ்பெக்டர் சேகர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுருநாதன் தலைமையிலான படையினர் அங்கு விரைந்து சென்று நடுக்கடலில் உயிருக்கு போராடிய 7 பேரையும் நேற்று பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். பழுதடைந்த விசைப்படகையும் தங்களது படகில் கட்டி கடலோர காவல் படையினர் இழுத்து வந்தனர். கடலூருக்கு செல்லும் வழியிலேயே மீனவர்கள் சோர்வடைந்ததால் அனைவரையும் புதுவை தேங்காய் தீட்டு துறைமுகத்தில் கடலோர போலீசார் கரை சேர்த்தனர். அங்கு மீனவர்களுக்கு உணவளிக்கப்பட்டு ஓய்வு எடுத்தனர். பின்னர் படகுகளை சீரமைக்கும் பணியில் தமிழக, ஆந்திர மீனவர்கள் ஈடுபட்டனர். கடலில் 10 நாட்களாக போராடிய தங்களை மீட்ட போலீசாருக்கு மீனவர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுவை அருகே நடுக்கடலில் தத்தளித்த சென்னை மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்த 12 மீனவர்களை கடலோர காவல் படையினர் நேற்று முன்தினம் மீட்டனர். மேலும் இந்நிலையில் நேற்று 7 மீனவர்கள் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
சென்னையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காலாப்பட்டு அருகே கடற்கரையில் ஆசிரம பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 2 சிக்கினர். தமிழக புதுவை போலீசார் தீவிர விசாரணை. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருட்கள். நள்ளிரவில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். அதிகாலை வரை நீடிக்கும் நடுக்கத்தால் வெளியே வருவதில் இல்லத்தரசிகள் அச்சம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.